பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வசனத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் பார்த்த குறு நாடகம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஓகே, இந்த குறுநாடகத்தில் சொல்லப்பட்ட அதை கருத்தை தான் இந்த புத்தகம் ஆபகுக் புத்தகம் வந்து பேசுது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி. நம்ம அநேக நேரங்களில் இந்த விதமான பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை அதிகமாக நம்ம கவனிக்கிறதில்ல. ஆனால் நம்ம இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் அதிகம் இருக்கிறது. ஆண்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவனுடைய வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். வேதம் முழுவதும் நம்முடைய பக்தி விருத்திக்காக கொடுக்கப்படுகிறது. சரியா? ஆபகுக்குன்னு ஒரு புத்தகம் இருக்குது. சரியா? அது பழைய ஏற்பாட்டில் இருக்குது. நம்ம நிறைய நேரத்தில் அதை என்ன செய்யறதில்ல, கவனிக்கிறதில்ல. அதில் 3 அதிகாரங்கள் இருக்குது. ஆண்டவர் சித்தமானா இந்த வாரமும் அடுத்த தடவை நான் வரும்போது அதனுடைய தொடர்ச்சியும் கூட நம்ம என்ன செய்வோம், கற்றுக்கொள்வோம். நீங்கள் ஒருவேளை ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இந்த 3 அதிகாரங்களையும் உங்களை வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 அதிகாரம் முழுமையும், 2 அதிகாரத்தில் ஒரு சில வேத பகுதியும் கூட நம்ம பார்ப்போம். நமக்கு முழுமையாக வாசிக்க நேரம் இல்லை, அதனால தான் நான் எல்லாத்தையும் வாசிக்க சொல்லலை. ஓகே, இந்த புத்தகத்தை பற்றி நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம தெரிந்து கொண்டு இன்றைய செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆபகுக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அரவணைப்பு அப்படின்னு அர்த்தம். சரியா? அரவணைப்பு. ஆண்டவரை ஒரு நபர் எப்படியாக அரவணைத்துக் கொள்கிறார். அவருக்கு நிறைய காரியங்கள் புரியல. அந்த தகப்பன் மாதிரி ஏன் வந்து என் பிள்ளைய 2 பாடத்தில் ஃபெயிலான என் பிள்ளைய ஏன் 5 பாடத்தில் ஃபெயிலான நபரை வச்சு அந்த ஆசிரியர் அடிக்கிறாங்க அப்படின்னு அந்த தகப்பனுக்கு எவ்வாறு புரியலையோ அதே போல இங்கே ஆபகுக்கு ஒரு காரியம் புரியல. ஆனாலும் கூட அவர் ஆண்டவரை அணைத்துக் கொள்கிறார். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எழுதப்பட்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சூனமியாளுடைய மகனாக இருக்கலாம் அந்த ஆபகுக் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. 3வது இது எழுதப்பட்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா 620 605 வரைக்குமான காலங்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா இஸ்ரேல் ஜனங்க சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு போவதற்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை வர இருக்கிறது. அந்த நாளுக்கு முன்பாக இது என்ன செஞ்சு எழுதப்பட்டுச்சு. இது எழுதப்பட்ட அந்த டயத்தில் செப்பனியாவும் எரேமியாவும் கூட தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கலாம்னு சொல்லப்படுது. சரி, இதெல்லாம் வந்து பின்னணி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா ஒரு பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய பின்னணியை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த விதமாக நம்ம என்ன செய்யறோம், கற்றுக்கொள்கிறோம். 3வது வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் ஆபகுக் நமக்கு என்ன சொல்கிறார் என்பதை பத்தி பேசல, மாறாக ஆபகுக்கும் ஆண்டவரும் ஒரு உரையாடல் நடக்கிறது. சரியா? ஆண்டவரோடு கூட ஆபகுக் உரையாடுகிறார். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். சரி, அவருக்கு முன்பாக 2 கேள்வி இருக்குது. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஆண்டவரே நீர் இஸ்ரேல் ஜனங்களை எப்பப்பா நியாயம் தீர்ப்பீங்க? ஏன் அவருக்கு அப்படி ஒரு உணர்வு அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. குறிப்பா யூதா என்று அழைக்கப்படுகிற தெற்கு ராஜ்யத்தின் மக்கள், அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு தகப்பனை போல, ஒரு எப்படி அந்த ஸ்கிட்ல வந்து தகப்பன் வந்து என்னடா அது என் பையன் இப்படி ஃபெயில் ஆயிருக்கானே அப்படின்னு வருத்தம் வருதோ, அதே வண்ணமாக இங்கே ஆபகுக் யூதா வந்து ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவர் ஆசிரியர்கிட்ட கூட்டிட்டு வந்தாரோ அதே மாதிரி அவர் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாரு, ஆண்டவரே இவனை கொஞ்சம் தண்ணிங்க, இவனுக்கு 2 அடி கொடுத்து இவனை கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் அவருக்கு இன்னொரு ஷாக் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, கவலைப்படாதப்பா, நான் பாபிலோனை கொண்டு அவங்க என்ன செய்ய போறேன், சரி செய்ய போறேன். ஏன் 5 பாடத்தில் ஃபெயிலான நபர் அடிச்ச உடனே அவங்க அப்பாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு இல்லையா? ஏப்பா அவரை காட்டிலும் நல்லவரை வச்சு நீங்க பண்ணிருக்கலாமே, ஏன் வந்து அவனை காட்டிலும் மோசமானவங்க வச்சு பண்றீங்க அப்படின்னு எப்படி அவங்க அப்பா கேட்டாரோ அதே மாதிரி ஆபகுக் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே இஸ்ரேல் ஜனங்க 2 பாடத்தில் ஃபெயில் ஆன மாதிரி யூதா மக்கள், ஆனா நீங்க ஒருத்தவங்களை வச்சு தண்டிக்கிறேன்னு சொல்றீங்களே, அந்த பாபிலோனியர்கள் அவங்களை காட்டிலும் மோசமானவங்க, ஏன் நீங்க அவங்கள வச்சு தண்டிக்கிறீங்க? ஸோ இந்த 2 கேள்வி என்ன செய்யறாரு கேட்கிறாரு. கடைசியாக ஆண்டவர் சொல்கிற பதிலை நம்பி அவர் என்ன செய்றாரு, கடந்து போகிறார். இதுதான் வந்து இந்த புத்தகத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டியது, கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். தேவனுடைய செயல்பாடுகள் ஆச்சரியமானவைகள். நம்ம எதிர்பார்க்கிற வண்ணமாக, நாம் விரும்புகிற வண்ணமாக அவர் அநேக நேரத்தில் செய்வதில்லை.
வேதாகமத்தின் ஆண்டவரை நாம் புரிந்து கொள்வதற்கு கடினமா இருக்குது. எப்படி அந்த தகப்பனுக்கு அந்த ஆசிரியரை புரிந்து கொள்வது கடினமா இருந்ததோ பாருங்க. இந்த புத்தகத்துல நீங்க வாசித்த அந்த ஆபகுக் புத்தகத்துல நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, அங்கே ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஓகே, 5ஆம் வசனத்தை பாருங்க. நான் சொல்ல மாட்டேன். 5ஆம் வசனம் பின்வதில் வார் சொல்லுது, ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன். அப்படின்னா என்னன்னா, உங்களால புரிஞ்சுக்கவே முடியாத காரியத்தை உங்கள் மத்தியில் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. ஏசாயத்துக்கு சொல்றாரு, அவருடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல, அவருடைய நம் சிந்தைகள் அவருடைய சிந்தனை அல்ல, அவைகள் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா இருக்கிறது. இட் இஸ் வெரி ஹார்ட் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த நாலேஜ் ஆஃப் காட். தேவன் பாராட்டுகிற அல்லது தேவனுடைய ஞானத்தை நம்மளால என்ன செய்யறதில்ல, புரிந்து கொள்ள முடிகிறதில்ல. ஸோ அதனால இன்னைக்கு உங்களோடு கூட சிந்தைக்கு எட்டாத வண்ணம் செயல்படுகிற தேவன் என்ற தலைப்பில் நம்ம பேச இருக்கிறோம். சிந்தைக்கு எட்டாத வண்ணம் செயல்படுகிற தேவன். ஆண்டவர் எப்படி செயல்படுறாரு அப்படின்னா, அவரை நாம் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு செயல்படுகிறார். He acts incredibly. சரியா? சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் எவ்வாறு சிந்தைக்கு எட்டாத வண்ணம் செயல்படுகிறார். 3 காரியத்தை இன்னைக்கு நாம பேச போகிறோம். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 1ஆம் அதிகாரத்தில் இருந்தோம், 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சில பகுதியில் இருந்தும் கூட நம்ம இதை கற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் எவ்வாறு சிந்தைக்கு எட்டாத வண்ணம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார். முதலாவது என்ன அப்படின்னா, தமது ஜனங்கள் மீது கரிசனை கொள்கிற தேவ மனிதர்களை அவர் எழுப்புகிறார். கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ள 2 கூட்டம். நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் 2 கூட்டத்தின் மக்கள் இருக்காங்க. இந்த உலகத்தில் ஒன்னு கிறிஸ்துக்குள் இருக்கிறவங்க, இன்னொரு கூட்டத்தினர் கிறிஸ்துக்கு வெளியே இருக்கிறவங்க. ரட்சிக்கப்பட்டு திருச்சபைகளாக இருக்கிறவங்க, ரட்சிக்கப்படாமல் திருச்சபைக்கு வெளியே இருக்கிறவங்க, அப்படி 2 கூட்டத்தில் இருக்கிறாங்க. கிறிஸ்துக்குள் உள்ளாக இருக்கிற நமக்குள்ளாக 2 கூட்டத்தில் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, மாம்சத்தில் நடக்கிறவங்க, ஆவியில் நடக்கிறவர்கள். மாம்சத்தில் நடக்கிறவங்க அப்படின்னா அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் தான், ஆனால் தங்களுடைய விருப்பம் போல வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவாங்க இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருவாங்க, தேவனுடைய வசனத்தை படிப்பாங்க, ரொம்ப காட்லியா இருப்பாங்க. ஆனா மற்ற 6 நாட்களும் தங்களுடைய விருப்பம் போல வாழ்வாங்க. இந்த கூட்டத்தினர் அதிகமாக பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். அன்றைக்கு ஆபகுக்கு காலத்தில் அதுதான் பிரச்சனை. தேவனுடைய ஜனங்கள் நிறைந்து காணப்படுகிறார்கள், ஆனால் தேவனுக்கு பிரியமாக அவருடைய வாழ்வு இல்லை. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு சின்ன கூட்டத்தை அல்லது ஒரு சிறு கூட்டத்தை தனக்கென்று அவர் தெரிந்து கொள்கிறார். இந்த சின்ன கூட்டத்தை தான் ஆண்டவர் எப்போதும் தேடிக்கொண்டே இருக்கிறார். இதோ வாசப்படி என்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு. திருச்ச வாசல் கதவை தட்டுறாரா, எல்லாரும் வரணும் அவசியம் இல்ல, ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் என்ன செய்வேன், பிரவேசிப்பேன். God is looking for one man or one woman. வித்தியாசமாக காரியங்களை பார்க்கிற நபர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், முழு யூதாவும் அவங்களுடைய இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆனால் there was a man, அங்கே ஒரு நபர் இருக்கிறார், ஆபகுக் என்ற நபர். அந்த நபர் வேறு விதமாக காரியங்களை பார்க்க போகிறார். அதான் நான் சொன்னேன், தன் கண்களை அவருடைய கண்களை காணும்படி செய்கிறார். எத்தனை பேர் ரீடிங் கிளாஸ் போட்டிருக்கீங்க? நான் ரீடிங் கிளாஸ் போட்டிருக்கேன். அப்படி எடுத்துட்டு பாருங்க உங்களுடைய வேதாகமத்தை. ஓகே, பிளைண்டட் ஆயிடுவோம், ரொம்ப கஷ்டம், அப்படிதானே? ஆனால் இது போட்ட உடனே திங்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட்லி, தெளிவாக தெரியுது. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த உலகத்தின் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் எவ்வாறு இருக்கிறாங்க என்று பார்க்க முடியாத அளவுக்கு நம்முடைய கண்கள் என்ன செஞ்சிருக்கு, we need God's glass. தேவனுடைய கண்கள் நமக்கு அவசியப்படுது காரியங்களை சரியாய் பார்ப்பதற்கு. பாருங்க, இந்த ஆபகுக் பத்தி என்ன சொல்றாங்க. ஆபகுக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம். He had a burden. He saw things differently. அவன் வித்தியாசமாக பார்க்கிறான். எல்லாருக்கும் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது, ஆனா ஆபகுக்கை பொறுத்த வரைக்கும் எது சரியாக போகல. இதெல்லாம் இயல்பானதா தப்பா அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற ஒரு காரியம் ஆபகுக்கு இயல்பானதாக படவில்லை. 3ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பிக்கிறீர் என்று சொல்கிறார். எனவே தீவினையை
பார்க்க பண்ணுகிறது என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படி தோணுது, எனக்கு மட்டும் அது அவங்களுக்கு அது பாவமாவே தெரியல, அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க, நானும் அப்படி போலாம், ஆனா எனக்கு மட்டும் why I see it differently. That's why God starts. சிந்தை கெட்டாத தேவன் என்ன செய்யறாரு தெரியுமா? யாரோ ஒரு கூட்டத்தை தெரிந்து கொள்கிறார். அந்த சின்ன கூட்டத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காரியங்களை வேறு விதமாய் பார்ப்பார்கள். கொள்ளையும் கொடுமை எனக்கு எதிரே நிற்கிறது, வழக்கையும் வாதையும் எழுப்புற உண்டு, நியாயம் புரட்டப்படுகிறது. 4 வசனத்துல துன்மார்க்க நீதிமானை வளர்ந்து கொடுக்கிறான், நியாயம் புரட்டப்படுது. Why? See, God gives eyes to see differently. அப்படிப்பட்ட நபர்களை தான் ஆண்டவர் அவர் சிந்தைக்கு எட்டாதவனை எப்படி செயல்படுறார் அப்படின்னா, he choose one man, one woman, ஒரு நபரையே அவர் தேடி இருக்கிறார். வேதம் முழுதும் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஆண்டவர் எப்பொழுதும் ஒரு நபர்களை தேடி வருகிறார். இயேசு கிறிஸ்து நடந்து போறாரு, திரளான ஜனக்கூட்டம் இருக்கிறாங்க. நம்ம பெரிய கூட்டம் இருக்கும்போது என்ன பார்ப்போம், அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்காங்க, எந்த ஊருக்காரங்க, தட்ஸ் வை வி லுக் அட். ஆனால் பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்து அவர்களை கண்டபோது என்ன பண்ணாரா? மேய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்கள் என்று கண்டு. மத்தேயு 9:36 பாருங்க. மத்தேயு 9:36 இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்றாரு, திரளான ஜனங்களை கண்டபோது, அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. He saw the crowd differently. மற்றவர்கிட்ட அவர் வேறுபட்ட விதமாக பார்க்கிறார். சிம்பிளா சொன்னா, அவருடைய உள்ளான நிலையை அவர் பார்க்கிறார். God is looking for someone who will see the inner condition of people. உள்ளான மனிதனுடைய உள்ளான நிலையை நோக்கி பார்க்கிற ஜனங்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். சிந்தை கெட்டாத காரியத்தை எவ்வாறு செய்யறாரு? வித்தியாசமாய் பார்க்கிற நபர்களை கொண்டு. அது மாத்திரம் இல்ல, அழும்படியான இருதயம் உள்ளவர்களை, இருதயத்திலே கதறுகிற நபர்களாக அவர்களை மாற்றுகிறார். ரெண்ட பாருங்களேன், அவர் என்ன சொல்றாரு? கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. வாட் டஸ் இட் மீன்? எதுவரைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப நாள் அவர் கூப்பிட்டு இருக்கிறார். He has been crying. அவர் பல நாட்களாக, பல மாதங்களாக அவர் அழுது கொண்டிருக்கிறார். எதுவரைக்கும் நீர் கேளாதிருப்பீர்? எதுவரைக்கும் நோக்கி கூப்பிடுவேன்? கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. எத்தனை நாளைக்கு? ஏன் ஆபகுக்கு மட்டும் அப்படி? ஏன் மற்றவங்களுக்கு அப்படி தோணவே இல்லை? ஏன் அவருடைய நிலைமையை குறித்து மற்ற நபர்களுக்கு அந்த கதர் இல்லை? That's why God starts. ஆண்டவர் எந்த ஒரு மேன்மையான காரியத்தை செய்வதற்கு முன்பாகவும் ஒரு சிறு கூட்டத்தை எதிர்பார்க்கிறார். அவங்க யார் தெரியுமா? வேறு விதமாய் பார்க்கிறவர்கள், அவருடைய இருதயத்தில் உணர்த்தப்பட்டு கதறுகிறவர்கள். ஆண்டவரே, ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறது? நீங்களும் நானும் ஏனோ தானோ என்ற வாழ்கிற அந்த கிறிஸ்தவ கூட்டத்திலிருந்து ஆண்டவருக்காக வாழ்கிற இந்த சிறு கூட்டமாக ஆபகுக்கை போல மாறும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். சிந்தை கெட்டாத வண்ணம் செயல்படுகிற தேவன் அப்படிப்பட்ட நபர்களை நோக்கி பார்க்கிறார். ஒருத்தர் பேலஸ்ல இருக்கிறார், பானபாத்திரக்காரனாய் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு, தனியா வீடு இருக்குது, நம்ம சொல்ற மாதிரி தனி அபார்ட்மெண்ட் இருக்குது, அவரு ஜாலியா அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு நாள் அவருக்கு சொந்தக்காரராகிய ஒரு நபரை பார்க்கிறார். அவர் அப்பதான் அவருடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வந்திருக்கிறார். இவர் வேறு ஒரு ஊர்ல வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தான் சொந்த ஊருக்கு ஒருத்தர் போயிருக்கிறார். சொந்தக்காரர் ஹனானி என்கிற ஒரு உறவினர் அவன்கிட்ட கேட்கிறாரு, கூப்பிட்டு, எப்பா காரியங்கள்லாம் எப்படி இருக்கு நம்ம ஊர்ல? அவர் சொல்றாரு, போங்கப்பா, அங்க என்ன இருக்குது? தேவாலயம் இடிக்கப்பட்டது மாத்திரம் இல்ல, அங்க எருசலேமினுடைய அடங்கலாம் என்ன செஞ்சிருக்கு? இடிஞ்சு கிடக்குது, தீக்கிரையாக்கப்பட்டிருக்குது. அவரு சொல்லிட்டு போயிட்டாரு. அவரு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் நேரில் போய் பார்த்தவரு, அவர் சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் நேரில் போய் பார்க்காம கேட்டுக்கிற அந்த நெகேமியா சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியல அவரால்.
நெகேமியா 1ஆம் அதிகாரத்துக்கு நேரா வாங்க. அங்க பாருங்க, நெகேமியாவுடைய கதறலை நீங்க பார்க்கலாம். நெகேமியாவுடைய புஸ்தகம் எஸ்ராக்கு அப்புறம் இருக்கு. எஸ்ரா, நெகேமியா. நெகேமியா 1ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம். பாருங்க என்ன சொல்லப்படுது, இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்தேன், அழுதேன், சில நாட்களாய் துக்கித்தேன், உபவாசித்தேன், மன்றாடினேன். எவ்வளவு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. போயிட்டு வந்தவருக்கு ஒண்ணுமே தோணல. இந்த சிச்சுவேஷன்ல நேரில் பார்த்தவருக்கு ஒண்ணுமே தோணல. அவர் சர்வசாதாரணமா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அதை கேட்ட நெகேமியா சாதாரண அவரால் எடுத்துக்க முடியல. His heart was crying. அவருடைய இருதயம் என்ன செய்துங்க, அழுது. God is looking for that man, that woman. அந்த மனிதர்களை, அந்த ஆணை, அந்த பெண்ணை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சிந்தைக்கு எட்டாதவன் எப்படி தெரியுமா செயல்படுவார்? He is choosing somebody. வேதம் முழுதும் நம்ம அதை பார்க்கலாம். நெகேமியா மாத்திரம் இல்ல, மோசே பெரியவனான 40 வயதானது, பேலஸ்ல ஜாலியா இருக்கலாம், ஒரு குறையும் இல்லை, நேரத்துக்கு சாப்பாடு வரும், அவன் சொல்றதை கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அவன் என்ன செய்தான் தெரியுமா? பேலஸ்ல இருந்து தெருவுக்கு வந்தான், தன் ஜனங்களை கண்டான். தன் ஜனங்களுடைய நிலையை பார்த்துட்டு அவனால் சும்மா உட்கார்ந்துருக்க முடியல. எபிரேயர் சொல்றாரு, அவரு பார்வோனின் குமாரத்தி மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்து தன்னுடைய ஜனங்களோட துன்பத்தை அவன் தெரிந்து கொண்டான். ஹார்ட் டு கிரை, ஹார்ட் தட் கிரைஸ். ஆண்டவரே, ஏன் என் ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க ஆண்டவரே? ஏன் இந்த சூழல் இப்படி இருக்கிறது ஆண்டவரே? ஏன் ஏனோதான என்று என்னுடைய ஜனங்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே? ஏன் கிறிஸ்தவம் இவ்வளவு மோசமாக இருக்கிறது ஆண்டவரே? உண்மை அறியாதவர்களை காட்டிலும் அறிந்தவுடைய நிலைமை இவ்வளவு மோசமாக இருக்கிறதே ஆண்டவரே என்று கதறுகிற ஒரு சிலரை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தட்ஸ் வாட் இன்கிரெடிபிள் காட் டஸ். அப்படித்தான் அவர் சிந்தை கெட்டாத வண்ணம் செயல்படுகிறார். 3வது, நம் சிந்தை விவாதிக்க அனுமதிக்கிறார். என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஆண்டவர் அவர் மகிமையான தேவனாய் இருந்தும் கூட அவர் என்ன செய்யறான்னு பாருங்க. அவர் சிந்தைக்கு எட்டாத வண்ணம் செயல்படுகிற தேவன். அவர் சிந்தையினாலே பேசும்படியாக 12-13 வசனத்துல அங்க ஆபகுக்கு என்ன செய்கிறார் என்று பாருங்கள். ஆண்டவரோடு கூட அவர் விவாதிக்கிறார், அவர் அதுக்கு அனுமதிக்கிறார். 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்துல வேற சொல்றாரு, கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவன், என் பரிசுத்தமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர், கண்மலையே தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். யார சொல்றாருன்னா பாபிலோனியர். ஸ்கிட்ட மறந்துடாதீங்க. அந்த தகப்பன் என்ன செய்யறாரு? அந்த டீச்சர்கிட்ட சொல்றாரு. டீச்சர் தான் ஆண்டவரை பிரதிபலிக்கிறாங்க. இங்கே இந்த ஸ்கிட்ல சொல்றாரு, ஆண்டவரே, அவனை யார 5 பாடத்தில் ஃபெயில் ஆன அவனை நீங்க வச்சீங்களே ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இது? அடுத்த வசனத்தை பாருங்க. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னே துரோகிகளை நீ நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்த்தும் நீதிமானை விழுங்கும் போது நீ மௌனமா இருக்கிறது என்ன? ஆண்டவர்கிட்ட விவாதிக்கிறார். இன்னொரு வார்த்தை சொன்னா, மனம் திறந்து ஆண்டவரோடு கூட வெளிப்படையாக பேசுகிறார், தன்னுடைய ஆதங்கங்களை கொட்டுகிறார். சரி, இப்படிப்பட்ட நபர்கள் ஆண்டவருக்கு வேணும். என்ன தெரியுமா? ஆண்டவரோடு கூட வெளிப்படையாக பேசுகிறவர்கள், உள்ளத்தை ஊற்றி விடுகிறவர்கள். ஆண்டவரே, ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல ஆண்டவரே, ஏன் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல ஆண்டவரே, ஏன் இந்த காரியமும் இப்படியாய் நடக்கிறது எனக்கு தெரியல. சரி, இங்க பாத்தீங்கன்னா ஒரு உணர்வு பூர்வமான உரையாடலை நீங்க இங்க பார்க்க முடியுது. That's what God is looking for. வேறு விதமாக பார்க்கிற கண்களை உடையவங்க, சூழலை கண்டு கதறி அழுகிற இருதயம் உள்ளவங்க, தன்னுடைய சிந்தையிலே ஆண்டவரோடு கூட பேசுகிறவர்கள். கடிந்து கொள்ளல ஆண்டவர், நீ ஏன் இப்படி பேசுற அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. God understood. 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் அவர் அவங்க எப்படி எப்படியெல்லாம் செய்வாங்க,
எவ்வளவு மோசமானவங்களும் அவங்க இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் வரையறுக்கிறாரு. அதை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கேட்கிற காது உள்ள நபர்கள், வேறு விதமாக பார்க்கிற கண்ணுள்ளவங்க, சூழ்நிலை நினைத்து கதறுகிற இருதயம் உள்ளவங்க, தன்னுடைய சிந்தையினாலே தேவனோடு கூட உறவாடுறவங்க, தேவன் சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க. God is looking for that people. இந்த காலையில் ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, நான் சிந்தைக்கு எட்டாத வண்ணம் செயல்படுகிறவர், பட் ஐ நீட் ஒன் மேன் ஒன் உமன் who is different. நம்ம எப்பவுமே என்ன செய்வோம் தெரியுமா? மற்றவங்க போய் சொல்லுவோம், அவங்க எப்படி இருக்காங்க தெரியுமா, இந்த பிலீவர் எப்படி இருக்காங்க பாருங்க, இவங்க பாருங்க சர்ச்சுக்கே வரதில்லை, இவங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் இருக்கிறாங்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இவங்க இப்படிதான் பேசுறாங்க. We all complain about each other. ஆனால் அந்த பாரத்தோடு தேவனுடைய சமூகத்தில் நாம் விழுந்து கிடக்கிறோமா? மற்றவங்களை பத்தி நம்ம எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்போம். எப்பொழுது நீங்களும் நானும் கடைசியாக ஆண்டவரிடம் அழுதோம்? யோசித்து பாருங்க. நம்ம மற்றவங்களை பத்தி பேசுறது நமக்கு எளிமையா இருக்கு. என்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட சொன்னோம், ஆண்டவரே இந்த சகோதரியின் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு தெரியலையே ஆண்டவரே, இந்த சகோதரன் சபைக்கு பல வருஷமா வராரு, ஆனா அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை என்னால பார்க்க முடியலையே ஆண்டவரே, ஏன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் கதறுகிற ஒரு மேன் ஒரு உமன் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வெரி வில்லிங். ஆண்டவர் சிந்தை கெட்டாத வண்ணம் நம்முடைய திருச்சபையில் நம்முடைய தேசத்தில் செயல்படணுமா? அதுக்கு அவர் எல்லாத்தையும் இல்லை, இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு நபரை அவர் எதிர்பார்க்கிறார். ஆபகுக்கு மாதிரி, நெகேமியா மாதிரி, மோசே மாதிரி ஆண்டவர் ஒரு நபரை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். That's how he does it. அவர் சிந்தை கெட்டாதவன் அவர் தான் செயல்படுறார். இரண்டாவது, தமது மக்களை சரி செய்யும்படி துன்மார்க்கரை எழுப்புகிறார். தான் ஜனங்கத்துக்காக கரிசனை கொள்ளும்படி தேவ மனுஷன் எழுப்புறாரு. இரண்டாவது, தன்னுடைய ஜனங்களை சரி செய்யறதுக்கு துன்மார்க்கரை எழுப்புகிறார். God raises wicked. அவர் ரொம்ப வித்தியாசமானவருங்க. உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள் என்று பக்தன் சொல்றார். உமது கிரியைகள் எல்லாம் ஆச்சரியமானவைகள். பவுல் சொல்லும்போது சொல்றாரு 1 கொரிந்தியர்ல, கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார் சொல்லிட்டு சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவின் சிந்தை மூலமாக தேவனுடைய சிந்தையை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். எப்படி பண்றான்னு பாருங்களேன். அவர் என்ன பண்ணுவார்னா, மோசமான நபர்களை கொண்டு நியாயந்திருக்கிறார். மோசமான நபர்களை கொண்டு அவர் நியாயந்திருக்கிறார். அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. 6ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பாருங்க. அவங்க குரூவலானவங்க, ரொம்ப கொடூரமானவர்கள். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் சொல்லி, இதோ நான் கல்தேயர் என்னும், கல்தேயர்னாக யாரு? பாபிலோனியர்கள். கல்தேயர் என்னும் கொடியதும் வேகமான ஜாதியாரை எழுப்புவேன். நான் எழுப்புவேன் சொல்றாரு. நான் 5 மார்க் ஃபெயில் ஆனவன் நான் கொண்டு வருவேன்றார். தட்ஸ் வாட் இட் இஸ் சேயிங். அவர்கள் தங்களுடையதல்லாத வாசஸ்தலை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் தங்களுக்கு வசமாக்கி கொள்ளும்படியாக என்ன செய்வாங்க? வருவாங்க. 8-9 வசனம், அவருடைய குதிரைகள் சிவிங்கியில் வேகமும். அங்க என்ன சொல்றாருன்னா, அவங்க டிட்டர்மைண்டா இருப்பாங்க, பவர்ஃபுல்லா இருப்பாங்க. ஓகே, டிட்டர்மைண்ட், ஒரு குறிக்கோளோடு கூட வருவாங்க, அக்ரெசிவா வருவாங்க. நல்ல கவனி, இதை யாரு செய்து கொண்டிருக்கா? Who does it? God. ஐயோ மோசமான ஆட்சி வந்துருச்சு, ஐயோ மோசமான நபர்கள் அதிகாரத்தில் இருக்காங்க, ஐயோ. Who does it? அதை யார் செய்கிறார்? வேதாகமத்தின் தேவன் செய்கிறார். He rises. எதுக்கு? தம்முடைய ஜனங்களை சரி செய்யறதுக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால இந்த உலகத்திலே நமக்கு நடக்கிற எல்லாம் நமக்கு ஏதுவாகவே ஆண்டவர் செய்கிறார். அதைத்தான் ரோமர் 8:20 வாசிக்கிற, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும், நல்லா கவனிங்க, சகலமும்
ஒன்று ரெண்டு காரியம் இல்ல, சகலம் நன்மைக்கு எதுவாக நடைபெறும் அறிந்திருக்கிறோம். சகலம்னா இட் இன்க்ளூட்ஸ், அது அது அதுல என்னவும் அடங்கியிருக்கு, நமக்கு பிரச்சனை உண்டாக்குற நபர்கள் கூட அடங்கியிருக்கு. அவங்க எப்ப பார்த்தாலும் எனக்கு பிடிக்காத செய்றாங்க, என்னை வெறுப்பேற்றுற மாதிரியே செய்றாங்க, ரொம்ப மோசமா இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க எல்லாம் அவங்க வாழ்க்கையில் இருக்காங்க, நீங்களும் நான் சரி செய்யப்படணுன்றாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். நல்லவங்களாம் நம்மளை சுத்தியில் இருக்கும்னா இருந்தா நம்ம நல்லவங்களாக மாட்டோம். நம்ம சுத்திலும் நம்மளை புரிஞ்சுக்காதவங்க, நமக்கு எதிராக இருக்கவங்க, எதிராக பேசுறவங்க, என்ன சொல்றது, தப்பா புரிஞ்சுக்கிறவங்க, நம்ம ஊர்ல நம்ம வார்த்தையில் சொல்லணும்னாக்கா கொடுமைக்காரங்க, இவங்க தான் நம்மை சரி செய்யும்படியாக கடவுளால் பயன்படுத்தப்படுகிற நபர்கள். அது மாத்திரம் இல்ல, ப்ரௌட் அண்ட் அரகன்ஸ், அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெருமைக்காரர்கள், அகங்காரமுடையவங்க, பெருமைக்காரர்கள், அகங்காரமுடையவங்க. சரி, அவங்கள பத்தி என்ன சொல்லியிருக்கு பாருங்க, அவங்க எப்படிப்பட்டவங்கள இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஓகே, 10-11 வசனத்துல, அப்பொழுது அவன் மனம் மாறி அவன் தன் பலன் தன் தேவனாலே உண்டானது என்று சொல்லி மிஞ்சி போய் கிற்றவாளி ஆவான். கர்த்தாவே பாருங்க, நீரே அவனை நியமித்தீர் என்று சொல்கிறார். கர்த்தாவே நீர் அவனை நியமித்தீர். சோ முதலாவது என்ன பண்றாரு? மோசமானவங்களை கொண்டு, அவிசுவாசலை கொண்டு நம்மை அவர் நியாயந்திருக்கிறார். இரண்டாவது, சிறிது மோசமானவர்களையும் ஒப்பீட்டு அளவில் சின்ன மோசமானவங்களை சொல்றவங்கள இருக்கிறதுலே ரொம்ப மோசமானவங்க மூலமா ஆண்டவர் என்ன செய்றாரு? சரி செய்கிறார். சரி, நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு, என்ன தெரியுமா? நீ யோக்கியமான்னு சொல்லு, அப்புறம் வந்து என்கிட்ட என்ன செய்ய, என்னை சரி பண்ணணும். நம்ம ஆண்டவர் சிந்தை கெட்டாத தேவன். அவர் என்ன தெரியுமா எப்பவுமே பண்ணுவாரு? நம்ம நினைக்கிறோம்ல இவெல்லாம் ரொம்ப மோசமானவன், இவெல்லாம் சர்ச்சுக்கே வரதில்ல, அந்த மாதிரி நபர்களை கொண்டுதான் நம்மை சரி செய்கிறார். பெரிய தீர்க்கதரிசி பிலேயாம், அவங்க சபிச்சா சபிக்கப்படுவாங்களாம், அவன் ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிக்கப்படுவாங்களாம். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி என்று அறியப்பட்ட பிலேயாமோடு பேசும்படியாக ஆண்டவர் கழுதையை பயன்படுத்தினார். கழுதை பேசுது அவன்கிட்ட. கழுதை மட்டும் தேவதூதன் இருக்கிறத பார்க்கல அப்படின்னா இவன் செத்துருப்பான். கழுதையை கொண்டு ஆண்டவர் அவனை காப்பாத்துறாரு. நமக்கு தெரியும், மோசே மிகப்பெரிய தீர்க்கதரிசி, தேவனுடைய ஜனங்களை நடத்தின நபர். அந்த நபர் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்தபோது ஆண்டவர் யாரை பயன்படுத்தினார்? ஜெத்ரோ என்கிறதான அவனுடைய மாமனாரை பயன்படுத்தினார். நிறைய நேரத்தில் அவிசுவாசிகளை, விசுவாசத்தில் ரொம்ப கீழே நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அவர்களை தான் அவர் பயன்படுத்துவார். நம்ம நிறைய இடத்துல கத்துக்கிறது இல்லை. God uses people. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, என்னுடைய அம்மா அப்பா வந்து ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை, ஆனால் அநேக காரியங்களை அவர் மூலம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். யாரு சொல்றாங்கன்னு பார்க்கக்கூடாது, அவங்க சொல்லுகிற காரியம் சரியா என்று பார்க்க வேண்டும். நம்ம எப்பயுமே எப்படி பார்ப்போம்னா, யாரு சொல்றாங்கன்னு பார்ப்போம். இயேசு ரொம்ப அழகா சொன்னாரு, பரிசேயர்களை பார்த்து, பரிசேயர்களை பத்தி ஜனங்கள் சொன்னாரு, இவர்கள் போதிப்பதை பின்பற்றுங்க, அவங்க செய்யறத செய்யாதீங்க. You follow what they teach, but don't follow them. Follow their ways. நீங்க அவங்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏன்னா அவங்களுடைய வார்த்தைகள் தேவனுடைய வசனம். ஆனால் அவங்களுடைய நடத்தையின்படி என்ன செய்யாதீங்க, நடவாதிருங்க. அவங்க அப்ப எப்படி வேணாலும் இருக்கலாமா, அது அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் முடியாது. ஆனால் அவர்கள் சொல்லுகிற காரியம் சரி என்றால் நீங்க என்ன செய்யணும், கேட்டுக்கொள்ளும். மறக்கவே முடியாது 2 இன்சிடென்ட் என்னுடைய அம்மாட்ட இருந்து அப்பாட்ட இருந்து கத்துக்கிட்டது.
நான் வந்து அப்போது 3ஆவதோ 4ஆவதோ படிக்கிறேன். அப்போ எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ₹1 எவ்வளோ கொடுத்து காய்கறி வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. சரியா, மீதி ₹2 நினைக்கிறேன் நான் கொடுத்தப்போ, அவங்க 50 பைசா கொடுக்கறது போல அவர் ₹1 திருப்பி கொடுத்துட்டார். எங்களுக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா அந்த சமயத்தில் வந்து டெய்லி 10 பைசா தான் கொடுப்பாங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. ஸோ 50 பைசான்றது 5 நாளுடையது. நான் பயங்கர சந்தோஷமாக இருந்தேன். எங்கள் அம்மாட்ட வந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, அந்த ஐயா வந்து 50 பைசாவை என்ன செஞ்சிட்டாரு, 50 பைசா கொடுக்கறதுக்கு ₹1 கொடுத்துட்டாரு. சரியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பயங்கர உற்சாகமாக போய் சொல்கிறேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ உடனடியாக போய் அந்த 50 பைசா திருப்பி கொடுத்துட்டு வந்துடுன்னு. எனக்கு பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. என்ன இப்படி சொல்கிறாங்க, எவ்வளோ ஒரு லாபத்தை நான் என்ன செஞ்சுருக்கேன், பார்த்துருக்கேன். அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை, நீ போய் என்ன செஞ்சணும், திருப்பி கொடுத்துட்டு வரும். I never forget that. அவங்க சொல்வது நன்மையான காரியமாக இருந்தால் என்ன செய்யணும், கீழ்ப்படியும். ஓ நீங்கள் மட்டும் சரியா, நீங்கள் மட்டும் அன்றைக்கி அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஒரு தடவை எங்கள் அப்பா கடை வச்சுருந்தாங்க. வெளில அவங்க கடையில் நான் நின்றுட்டுருக்கேன். இது கரெக்டாக ஒரு 5ஆவது படிக்கும் போது இருக்கும். என் நண்பன், அவன் இப்போ சென்னையில் இருக்கான், கருப்புசாமின்னு பேர். அவன் என்ன பண்ணுவான்னா, மதியத்துக்கு மேலே லாட்ரி சீட்டு வைப்பான். அப்போ வந்து லாட்ரி சீட்டு இருந்துச்சு, 40 பைசா. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. டீ வந்து 40 பைசா அந்த சமயத்தில். சரியா, ஸோ வந்து அவன் என்ன பண்ணுவான்னா, ஈவினிங் வந்துட்டு எல்லாத்துட்டையும் அவன் லாட்ரி சீட்டு வைப்பான். அப்போ வந்து என்கிட்ட சொல்கிறான், ஏய் உங்கள் அப்பாட்ட சொல்லி ஒரு லாட்ரி சீட்டு வாங்க சொல்கிறா. நான் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிக்கங்க. எங்கள் அப்பா அதெல்லாம் வேண்டாப்பா. அவன் சொல்கிறான், ஐயா விழுந்துச்சுன்னா ₹1,00,000 என்ன அப்படின்னு அவன் பயங்கரமாக அவரை கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். சைடில் வந்து என்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கான், ஒரு டீ குடிக்கிற காசு தாயா, ஒரே ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிக்கோங்க, விழுந்து அல்சர் இருந்தாக்க நீங்கள் என்ன செஞ்சலாம், லட்சாதிபதி ஏறலாம், இப்படி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கான். ரொம்ப நேரம் எங்கள் அப்பா பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் 40 பைசா எடுத்து என் கையில் கொடுத்து அவன்கிட்ட கொடு அப்படின்னாங்க. நான் 40 பைசா எடுத்து கொடுத்தேன். அவன் லாட்ரி சீட்டை கொடுத்தான். எங்கள் அப்பா சொன்னாங்க, நீ அவனே வச்சுக்க சொல்லு, எனக்கு லாட்ரி சீட்டு வேணாம். ரொம்ப நேரம் அவன் கேட்டுகிட்டே இருக்கான், அந்த காசை வச்சுக்கிட்டோம், லாட்ரி சீட்டையும் வச்சுக்கிட்டோம். எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க, உழைக்காமல் வருகிற எதுவும் என்ன செய்யாது, நல்லதில்லை. அன்பிலீவர், லேர்ன் ட்ரூத். எல்லா இடமும் கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருங்க. ஆண்டவர் அநேக நேரங்களில் நம்முடைய தவறுகளை நம்மளை விட்டு கீழான நபர்களாக நம்ம கருதுகிற மூலமா தான் நம்மகிட்ட பேசுவார். இது ரொம்ப கஷ்டங்க எடுத்துக்கிறதுக்கு. நான் சொல்றேன், நிறைய காரியத்தை என் பிள்ளைங்க மூலமாக ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுப்பார். ரொம்ப கஷ்டமானது. ஒய்ஃபிட்ட வந்து கற்றுக்காதெல்லாம் பிள்ளை வந்து கற்றுக் கொடுப்பாங்க. என் ஒய்ஃப் சொல்லுவா, நான் சொன்ன என்ன செய்வீங்க, என்னை சமாளிச்சிருவீங்க, இந்தா இப்போ உங்கள் பொண்ணு கேட்குறா சொல்லுங்க. நம்ம நினைப்போம், நான் இத்தனை வருஷமா போதனா இருக்கேன், எனக்கு தெரியாதா உனக்கு தெரியும். தட்ஸ் நாட் ட்ரூ. ஆண்டவர் அநேக காரியங்கள் நம்ம பிள்ளைங்க மூலமாக கற்றுக் கொடுப்பார், நேரடியாகவும் மறைமுகமாகவும். ஒரு நாள் வேகமாக கிளம்பிட்டு இருக்கோம் வீட்டில். சரியா, நான் வந்து பொதுவாக நான் சீக்கிரமாக கிளம்பிட்டு மற்றவங்க கிளம்புற வரைக்கும் எதையாச்சும் பண்ணிகிட்டு இருப்பேன், லேப்டாப்பில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நான் ஒரு வேலையை முடித்தா அதை முடிச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்வினா என்கிட்ட வந்துட்டு, அப்பா நீங்கள் வெளியே வர்றீங்களா இல்லை நாங்கள் பூட்டிட்டு போட்டுமா? எனக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா பூட்டிட்டு அவங்க எங்கே போவாங்க, நான் தான் அவங்களை கூட்டிகிட்டு போகணும். ஆனால் அவள் என்னை வச்சு பூட்டிகிட்டு போயிடுவாளாம். நான் யோசித்து பார்த்தேன், நம்மளும் ஆண்டவர்கிட்ட எப்படி தான் என்ன செய்கிறோம், நடந்துக்கிறோம். அவர் தான் நம்மளை என்ன செய்யணும், வழி நடத்தணும். நம்ம அவர்கிட்ட என்ன பண்ணுறோம், ஹலோ ஒழுங்காக சொல்கிறீங்களா, கேட்குறீங்களா? God teaches lot of things. ஆண்டவர் அநேக காரியங்களை நம்மை விட கீழான நபர்கள் என்று நாம் நினைக்கிற, அது ஆவிக்குரிய ரீதியாக இருக்கலாம், வயசுப்படி இருக்கலாம், ஆண்டவர் நமக்கு போதித்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் நானும் முடிவு பண்ண முடியாது யார் நம்மளைய சரி பண்ணணும். அது ஆண்டவர் தான் என்ன செய்கிறாங்க, செய்கிறார். இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்தினவங்க எல்லாரும் அவர்களெல்லாம் ஆவிக்குரியவங்களா என்ன? God allowed. பாவிகளும் நீசருமாகிய அவர்கள் கரங்களினாலே பாடுபடும்படியாக ஆண்டவர் தன்னுடைய குமாரனை அனுமதித்தார். இந்த புரிதல் எப்போ வருதோ
இந்த விதமா நீங்களும் நானும் ஆண்டவர் அறிந்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையே மாறிடும். இன்னைக்கு அநேகர் வளராமல் இருக்கிறது மிக முக்கியமான காரணம் தெரியுமா? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்மளை காலில் ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு பாஸ்டர் சொன்னா நான் கேட்டுக்குவேன். நீ யார் எனக்கு சொல்றது? நீ என்ன பாஸ்டர்? நீ என்ன பைபிள் காலேஜ் போய் படிச்சியா என்று நிறைய நேரத்தில் நமக்கு ஆலோசனை சொல்கிற நபர்களை மட்டம் தட்டி நம்மை நாமே நியாயப்படுத்திக் கொள்கிறோம். பிவேர், எச்சரிக்கையா இருங்க. தேவன் அநேக நேரங்களில் நம்மை காட்டிலும் மோசமாக தெரிகிற நபர்களை கொண்டு அவர் என்ன செய்றாரு? சரி செய்றார். ஓகே, மூன்றாவதும் கடைசியுமா, தேவன் தம்முடைய மக்களிடத்திலே தன்னுடைய சர்வ ஆளுகையை உறுதிப்படுத்துகிறார். ஆண்டவர் என்ன தெரியுமா எப்போது செய்து கொண்டே இருக்கிறாரு? அவர் தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் என்பதை தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, உனக்கு ஒண்ணு கஷ்டமா இருக்கு. என்ன? என் ஜனங்களை ஏன் இப்படி இருக்காங்கன்னு உனக்கு கஷ்டமா இருக்கு. குட், அதுக்கு என்கிட்ட வந்த நான் உனக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னேன். என்ன சொன்னேன்? பாபிலோன் மூலமா அவர்களை நான் தண்டிப்பேன்னு சொன்னேன். உனக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்கு. ஆனால் நான் உனக்கு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்க, அந்த பாபிலோனியர்களையும் ஆட்டி வைக்கிற தேவன் நான் தான். அந்த ஸ்கிட்ல அந்த டீச்சர் ஒன்ன சொல்ல மாட்டாங்க, அந்த 5 பாடத்தில் ஃபெயில் ஆகிறவனையும் நான் தண்டிப்பேன். எப்படி தண்டிக்கணும்னு எனக்கு தெரியும். That's what God is saying. அவன் தப்பிச்சிட முடியாது. என்ன ஆண்டவரே, அவங்க மோசமானவங்க என்ன சரி பண்றாங்க, அப்ப அவங்க சொல்ல, நீ அதை பத்தி கவலைப்படாதப்பா, அவங்களை எப்படி சரி பண்றது எனக்கு என்ன செய்யும் தெரியும். நான் நியாயம் தீர்க்கிறவர். I am the true judge. நான் தான் உண்மையான நியாயாதிபதி. எனக்கு தெரியும் யாரை எப்படி பண்ணணும்னு. நீ உன்னை இப்ப சரி பண்ணிக்க, அவ்வளவுதான். அவங்க எப்படி சரியாவாங்கன்றத நான் பார்த்துக்குவேன். You should believe God's sovereignty. God is emphasizing that. 6ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் 2ஆம் அதிகாரத்தில் இது இருக்கு. நம்ம குயிக்கா நம்ம என்ன செய்யலாம், கடந்து போகலாம். He knows sins of the wicked. எவ்வளவு மோசமான ஜனங்க அப்படின்றதையும் அவர் அறிவார். 6ஆம் வசனம் சொல்லியிருக்கு, 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, இவர்கள் எல்லாரும் அவன் பேரில் பழமொழியும் அவனுக்கு விரோதமான வசைச்சொல்லையும் வசனித்து தனக்குள்ளாதவை தன்னுடையதல்லாததை தனக்காக சேர்த்துக் கொள்கிறவனுக்கு ஐயோ என்றும் அது எந்த மட்டும் நிற்கும் என்றும் அவன் மேல் தன்மேல் களிமண் சுமை அல்லவா சுமத்தி கொள்கிறான் என்றும் சொல்வார்கள். தேர் கிரீட். அவர் என்ன எப்படி இருக்காங்க? அவங்க பண ஆசை உள்ளவர்களா இருக்காங்க. God knows it. 9ஆம் வசனம், அவங்க செல்ஃபிஷ் பீப்புள். God knows that also. 9ஆம் வசனம், தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று 2ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிருக்கேன். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று தன் கூட்டை உயரத்தில் வைக்கும்படி தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ. யாரை பத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, யாரு? பாபிலோனியை பத்தி. அவங்க எல்லாத்தையும் சேர்க்கிறாங்க. ஏன்னா பாபிலோனுக்கு அந்த சமயத்தில் பயங்கர வேகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா சொல்றாரு, எனக்கு தெரியும் அவங்க எப்படி இருக்காங்கன்னு. டோன்ட் வரி, அதெல்லாம் என்ன செய்ய போறதில்ல, அவங்களுடைய அழிவை தடுக்க போறதில்ல. 12ஆம் வசனம், வயலன்ஸ். சரியா? 12ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இரத்த பலிகளாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துகிறார்கள். 15ஆம் வசனம், இன்ஹியூமனிட்டி, மனிதாவமற்ற செயல் செய்யறாங்க. தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து, 15ஆம் வசனத்தில் பாருங்க, தன் துருத்தியை அவர்களிடம் வைத்து அவருடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிக்க பண்ணுகிறார்கள். சரி, அவங்களை குடிக்க வச்சு அவங்கள அவமானப்படுத்துறாங்களாம். மனித தன்மை இல்லாத செயல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்களேன். நல்லா இருக்கிறவனை குடிக்க வச்சு அவனை நிர்வாணப்படுத்தி அதுல மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஐ நோ இட். எனக்கு அது என்ன செய்யும் தெரியும். நம்ம நினைக்கிறோம்னா அவனு செய்யற தப்பெல்லாம் ஆண்டவர் கண்டுக்க மாட்டாரு. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, தேவனுடைய ஜனங்களுடைய சின்ன தவறுகளையும் ஆண்டவர் சரி செய்கிறார். ஏன் அவங்களுடைய பெரிய தவறுகளை இப்ப அவர் சரி செய்யல தெரியுமா? பிகாஸ் தே ஆர் டெஸ்டைன்ட் ஃபார் எட்டர்னல் பனிஷ்மெண்ட். இந்த உலகத்தின் மக்கள் நித்தியமான ஆக்கினை தீர்ப்புக்கு ரெடியா இருக்காங்க. நீங்களான நித்தியமான ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவங்க இல்ல, நம்ம அவருடைய பிள்ளைங்க. அதனால அவர் அப்பப்போ நம்மளை சரி செய்து கொண்டே இருக்கிறார். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தொடங்குது. ஏன்? நீங்களும் நானும் சரியானவங்களா இருப்பதை குறித்து அவர் கரிசனையா இருக்கிறார்.
எபிரேயர் 13 அதான் சொல்லப்பட்டிருக்கு. என்னது? அவர் நீங்கள் நான் அவருடைய பிள்ளைகள், அதனாலதான் அவர் நம்மளை சிட்சிக்கிறார். எல்லா துன்மார்க்கன் மேல் அவர் நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். 16-17 பாருங்க. நீ மகிழ்வினால் அல்ல இளைச்சினால் நிரப்பப்படுவாய், நீயும் குடித்து விருத்த சேதனம் இல்லாதவன் என்று விளங்கு, கர்த்தருடைய வலதுகையில் இருக்கிற பாத்திரம் உன்னிடத்துக்கு திரும்பும், உன் மகிழ்மை இச்சையானதை வாந்தி பண்ணுவாய். 17 சொல்லப்பட்டிருக்கு எப்படி எல்லா கொடுமை நிமித்தம் ஆண்டவர் அவர்களை கலங்க பண்ணுவார் என்று சொல்லி. ஆண்டவர் பார்க்கறது மாத்திரம் இல்ல, அவர்கள் என்ன செய்வாரு? நியாயம் தீர்ப்பார். இறுதியாக அவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். 13-14 அவர் தன்னுடைய வல்லமையை இறுதியாக வெளிப்படுத்துவார். இதோ ஜனங்கள் அக்கினிக்கு இரையாக உழைத்து ஜனங்கள் விருதாவாக இழைத்து போகிறது கர்த்தருடைய செயல் அல்லவோ. லிசன், கவனிங்க, அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இதோ ஜனங்கள் அக்கினிக்கு இரையாக உழைத்து என்னவா விருதாவாக இழைத்து போகிறது கர்த்தருடைய செயல் அல்லவோ. சிம்பிளா சொன்னா ஆண்டவர் தான் அவங்களுடைய பார்வையில அவங்க ஏதோ உயரமா போயிட்டு இருக்க மாதிரி உணர வச்சு அவளை முற்றிலுமாக கவிழ்த்து போடுகிறார். தேவனுடைய செயல். ஆபகுடைய பிரச்சனை என்ன? ஆண்டவரே சரி நீங்க எங்களை தண்டிக்கிறீங்க, ஓகே. அவங்க ஆனா சொல்றாரு, தெரியும்பா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு நல்லா தெரியும். அவங்க நினைச்சிருக்கிறாங்க நான் செய்யறது அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு உலகத்தின் மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம பார்வையில் பார்த்தாக்க கடவுளுடைய பிள்ளைங்களை காட்டிலும் உலகத்தின் மக்கள் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது, அப்படித்தானே? ஆண்டவர் சொல்றாரு, ஐ நோ இட். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இழைக்க பண்ணுகிற காரியத்தை செய்வேன், நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கடைசி அவருடைய மகிமை எப்படி வெளிப்படுத்துவாராம்? 14 சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். 2 அறிவு. 1 தம்மை நம்புகிறவர்களை அவர் மேன்மைப்படுத்துவார் என்கிற அறிவு. 2வது தன்னை நம்பாதவர்களை அவர் நியாயம் தீர்ப்பார் என்கிற அறிவு. இந்த அறிவினாலே பூமி நிறைந்திருக்கும். Either people will know. ஒன்னு பீப்புளுக்கு ஒன்னு தெரியும், அவரை நம்பினவர்களை ஆண்டவர் சரி செய்து மகிமைப்படுத்துவார் அப்படின்றது. இன்னொன்னு அப்படி இல்லாட்டி பீப்புளுக்கு இன்னொன்னு தெரியும், அவரை நம்பாத அவருக்கு விரோதமாய் செய்கிறவர்களை அவர் அதம் பண்ணுவார் என்கிற அறிவு. பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். நம்ம எப்படி அவர் அறிந்திருக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியமானது. நான் 3 காரியத்தை சொன்னேன். தேவன் நம்முடைய சிந்தைக்கு எட்டாதவன் எப்படி செயல்படுறார். முதலாவது நான் சொன்னேன், ஆண்டவர் தனக்கென்று ஒரு கூட்டத்தை ஆயத்தம் செய்கிறார். தனிப்பட்ட சின்ன ஒரு நபராக இருக்கலாம், சின்ன குழுவாக இருக்கலாம், ஆண்டவர் அப்படிப்பட்ட நபர்களை பார்க்கிறார். அவங்க வித்தியாசமாக பார்ப்பாங்க, அவங்களுடைய உள்ளம் சூழ்நிலை நிறுத்த அழுகிறதா இருக்கும், அவங்களுடைய சிந்தை ஆண்டவரோடு கூட உறவாடும், அவருடைய காதுகள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கொண்டே இருக்கும். ஃபர்ஸ்ட், நீங்கள் அந்த நபராக இருக்கிறீங்களா? 2வது, தேவன் தம்முடைய ஜனங்களை துன்மார்க்கரை கொண்டு நியாயம் தீர்ப்பார், மோசமானவங்களை கொண்டு அவர் சரி செய்வார். ஏன் அப்படின்னா அதுதான் அவருடைய பேட்டர்ன், அதுதான் அவருடைய முறை எப்பொழுதுமே. ஏன் தெரியுமா? ஏன் அப்படி செய்வார் தெரியுமா? அப்பதான் நாம் உண்மையான தாழ்மையோடு மனம் திரும்புவோம். நம்மளை காரணம் பெரியவங்க சொல்றாங்க, பரிசுத்தவான்கள் சொல்றாங்க அப்படின்னா இயல்பானது அது. ஆனால் நம்மை காட்டிலும் தகுதி இல்லாத நபர்கள், ஆவிக்குரிய ரீதியாக கம்மியாக இருக்கிறவங்க, சர்ச்சுக்கே வராதவங்க, தண்ணி அடிக்கிறவங்க, இந்த மாதிரி தவறான காரியத்தை செஞ்சு கொண்டிருக்கவங்க நம்மகிட்ட இருக்க ஒரு தவறை சொல்லும்போது ஆமாம் இது தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு தான் மிகப்பெரிய என்ன செய்ய வேணும்? என்ன வேணுங்க? தாழ்மை வேணும். 3வது, தேவன் தன்னுடைய சர்வ ஆளுகையை தமது ஜனத்துக்கு வெளிப்படுத்துகிறார். God is in control. இந்த உலகத்தில் நமக்கு எதிராக எவரும் செய்து விட முடியாது. கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைங்களுக்காகவே இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? தமக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாரையும் நம்மை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றும்படி ஆண்டவர் பயன்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஜனங்க குழியில் போடலாம், உங்கள் மேலே பொய்யா குற்றஞ்சாட்டலாம், உங்களை மறந்து போகலாம், ஆனால்
உங்களை பார்வோனுக்கு அடுத்த இடத்துல உயர்த்துவது தேவனுக்கு சித்தமாய் இருந்தால் யோசேப்பே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஏனென்றால் அவர் ஆளுகை செய்கிறவர். என்ன செய்யலாம் நம்ம? ஆண்டவரே, இந்த சிந்தை கெட்டாத உடைய செயலை என்னிலும் செய்யும் ஆண்டவரே என்று கேட்கலாம். அந்த ஒரு நபராக என்னை மாற்றும் ஆண்டவரே என்று கேட்கலாம். ரெண்டாவது, ஆண்டவரே யாரை கொண்டு வேண்டுமானாலும் என்னை சரி பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. உண்மையா சொல்லுங்க. அதை ஆண்டவரே நீங்க யாரை கொண்டு வேண்டுமானாலும் என்னை நீ சரி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. தட்ஸ் வாட் ஹம்பிள்னஸ் இஸ். நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே இந்த சிந்தை கெட்டாத இந்த செயலை என்னிலே நிறைவேற்றும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். கண்களை மூடி அவரை நோக்கி பார்க்கலாம். ஒரு விசையாய் ஒரு நிமிடம் அமைதியாக, யாரும் மற்றவங்களை பார்க்க வேண்டாம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆபகூக்கை போல, நெகேமியாவை போல ஒரு நபரை தேடுகிறார். அந்த ஒரு நபர் நீங்களாக இருக்க ஆயத்தமா? ஆண்டவரே எனக்கு அந்த உணர்வை தாரும் ஆண்டவரே என்று கேட்போம். ஆண்டவரே என்னை ஒரு ஆபகூக்கை போல, ஆண்டவரே நெகேமியாவை போல என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே யாரை கொண்டு வேணுமானாலும் என்னை சரி செய்யும் ஆண்டவரே. Lord, use anybody in my life to correct me, to change me, O God. என்னை மாற்றும்படி நீ எவரையும் பயன்படுத்தும். நம்முடைய சிந்தை கெட்டாத கிரியை நிலை செய்யும் ஆண்டவரே என்று சொல்வோம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி. சிந்தை கெட்டாத செயலை செய்கிற எங்கள் ஆண்டவரே, இந்த மேலான கிரியை நாங்கள் உணர்ந்து ஆபகுகை போல மாற, தாழ்மையோடு எவரிடத்திலும் எவர் மூலமாகவும் நாங்கள் சரி செய்யப்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த மேலான கிரியை எங்களிலே இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாழ்விலும் செய்யும். நாங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொடுக்கும் அதிகமான எங்களிலும் எங்கள் மூலமாக கிரியை செய்ய வல்லமில்லவராயிருக்கிறேன். நமக்கு நன்றி தகப்பனே. இந்த திருச்சபை ஆசீர்வதியும். போதகர் மனோவாவையும் இங்கே இருக்கிற ஆண்டவரே எல்லா ஆண்டவரே திருச்சபையின் தலைவர்களையும் நீ ஆசீர்வதியும். திருச்சபையை அநேருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். 100 ஆண்டு கண்ட திருச்சபை ஆண்டவரே அநேருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். வாலிபர்களை, சிறு பிள்ளைகளை நீ தொடும். அவருடைய வாழ்வை மாற்றும். அவருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.